அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். புரோதி வருடம் புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவு தான் புரட்டாசி மாதம். பேரே புரட்டாசி, புரட்டி எடுத்துருமோ. இத்தனை வருஷம் எல்லாருக்கும் இனிமேல் எடுக்கும். இயற்கை சீற்றங்கள் இருக்கும், கடவுள்லாம் கொஞ்சம் இருக்கும். உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்குமா இருக்காதான் தெரியும். ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும். பூமி அதிர்ச்சி எல்லாம் யார் இருக்காலேன்னு தெரியாத அளவுக்கு ஆகும். பொருளாதார சரிவு நிறைய இருக்கும். இதற்காக சண்டை கட்டலாம் தான் யாருக்குமே தெரியாது. புகஞ்சுன்றது புகை நெருப்பு எரிஞ்சு 10 பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச அப்புறம் தான் போனது தான். வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும். முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய பந்தரப்பு இருக்குது. இதெல்லாம் வரக்கூடியது தான். ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது. அதில் 90% நமக்கு 10% கூட ஜாபம் கிடையாது. தேவைப்பட்ட இது நல்லவில் இருக்கும். அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா. நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிட்டு இருந்தேன்னா, அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார். உங்களால் யாரும் தடுக்க முடியாது. நம்ம தான் பலிகடாக ஆக வேண்டியதும். பரவாயில்ல, நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும். அது யாரும் நீங்கள் போய் நிவாரணம்லாம் செய்ய முடியாது. இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு சந்தோஷம் வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். அவனை தொடங்கியோடு இருக்கணும். எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அதனால் அவர் பிரம்மஸ்வரூபம். அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம். அவள் எப்போதும் இருப்பாங்க. இருந்து கூடயே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தியையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க, அனுபவிக்க வைப்பாங்க. அவங்களோட நம்ம அனுபவிக்கணும். இதான் தாத்பரியம். ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகரம் கும்பம் அது அடுத்தது 2 அது பாரு. ஏன் மகரத்தை பிடிச்சிருக்காரு? விடுவு காலம்னாலே மகரம் அர்த்தம், தை மாதம் அர்த்தம். ஏன் இத்தனை நாள் விடுவு காலம் இல்லையாண்ணா? இத்தனை நாள் விடுவு காலம் ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி ஆர்கியூ பண்ணி நாசம் பண்ணிவிடுவீங்க மற்ற காலத்தில். அதாவது ஆடியிலேருந்து மார்கழி மாதம் உள்ள காலத்தெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன், நீ யார் கேட்கறது, இனி எனக்கு தெரியாதா, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சாத்திய அகங்காரம் தாதியசங்கம் தாமசகாரம் கொண்டு நம்ம ராட்சசனாக மாறிடுவோம். அப்போ ஒய் ஷுட் யூ நான் ஹெல்ப் யூ, நான் எதுக்கு நான் இருக்கணும், ஒய் ஷைட் ஐயை உன்னோட எதுக்கு நான் எந்த ஹெல்ப் பண்ணணும், என்ன தேவை ஒன்று தேவையில்லையே, நான் இன்னும் எனக்கு வேலையே இல்லையே. இது குறைஞ்சன் கதை மாதிரி முதல் யோகத்துலண்டு. ஸோ நான் நீங்கள் தான் எல்லாம் பண்ணிவிட்டேன் போயிடுவார் நிஷா. அதனால தான் அந்த அவ்வளோ அவஸ்தைகள் இருக்குது. அரக்கர்களுக்கு ராட்சசர்களுக்கு பகவான் தான் இது பண்ணால் கூட நீ யார் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அரக்கர்கள் ராட்சசர்கள். நீ என்ன சொல்கிறது விதி, நான் இங்கே கஷ்டப்பட்டு மோதி அழிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ என்ன நட்டாமல் பண்ணுறது, என்ன உனக்கு வேணும்னா வாழை முடியும் கடை, நான் சொல்கிறது செய் அப்படின்னு பகவான்ட்டு சேலஞ்சு பண்ணுறோம். இதெல்லாம் வேடிக்கை. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது கொடுத்துட்டு தூக்கி விட்டுருவார். அது வர அவஸ்தை. அந்த விடுகாலம் என்னன்னா தை மாதம் மகரம். அதுதான் மகர ஜோதி. தை மாதத்தில் அருமையாக இருக்கும் விடுவு காலம். ரியலைசேஷன் வந்த பிறகு இப்பா இனிமையாக இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்பா அப்படின்னு ஒரு தெளிவு மண்ணு பறக்கக்கூடிய காலம் தை மாதம் மகரம். அதுதான் தை சனீஸ்வரர் கொடுக்குறாரு. எதுக்கு சனி மாதம் அப்படின்னா நேர் சந்திரன், சப்தமாகி சந்திரன். இதே கும்பத்துக்கு சூரியன் வச்சுருக்காரு. நல்ல காலம் இதுக்கு மகரத்துக்கு தந்தாரம் வச்சு தப்பிச்சுது. ஒரே கொதிப்படைஞ்சு போய் ஒரு வழியாக தை பிறந்தது. அப்பாட தை பிறந்தாலும் வழி பிறக்குன்றது தான். அப்போ போய் சூரியனுக்கு நேரம் வச்சான்னா ஐயோ. அதனால சந்திரனை வச்சுருக்காங்க. தாய் என்ன தான் பண்ணாலும் தாய் தனி அன்பு தான். அப்பங்கிட்டலாம் சொல்ல மாட்டான். சொத்தம் பண்ணாமல் அப்பன் தெரியாமல் கொல்லப்புறையை அம்மாட்ட சாப்பிட்டு போடுவான். அப்பா ஒத்தி அடிச்சுடுவார். அதனால் அதெல்லாம் தாய் தான் எப்போதுமே. அடித்தாலும் பிடிச்சாலும் நினச்சாலும் தாய் மாதிரி வராது யாருக்கும் தான். அப்படியே போனால் கடைசி காலத்து நினச்சி பார்ப்பான் தாய்கிட்ட போய். காதலி ஆர்ட்டுக்காரா நெஞ்சுக்காரன் தாயோட நெஞ்சை போய் கட் பண்ணி கொடுத்தானா. இது இங்கிலீஷ்காரங்க வரையெல்லாம் வரும். அது
அது மாதிரி தாய் அவ்வளோ பண்பாடு. அதுக்கு தான் அந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனை தாயாக வச்சு கலத்தரமாக வச்சுட்டார். இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது பாய், அது நம்ம தான் எல்லாம் பண்ணோம் ஃபூன் பீடிக்கு சொல்லிட்டு சனீஸ்வரனுக்கு தாயார் செய்கிறார். ஏன்னா சனீஸ்வரன் லாஸ்ட்டுக்கு ஃபாதர் அண்டு மதர், பாவம் 2 பேரும் அப்பா தொட்டி விட்டார் அம்மாவோடு சேர்ந்து. தெரியும்ல சனீஸ்வரன் சாயாதி. அவன் பிறகு தபஸ் பண்ணி போராடி கழிச்சி மேலே வந்து சிவபெருமான் சனி ஈஸ்வரர் அவதாரம் பண்ணி அவர்கிட்ட சக்தியை வாங்கி விரல விட்டு ஆட்டினா இருப்பார். இல்லைன்னா சனீஸ்வரனை பற்றி யாரும் தெரிஞ்சிருக்க முடியாது. பார்த்தா எல்லாம் பயப்படுவோம். மாமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, இப்படியும் வாழ முடியும் அப்படின்னு ஒரு அகங்காரத்துக்கு சனீஸ்வரன் அடம்பிடிச்சு அழும்பு பண்ணாதான். எனக்கு பணக்காரன் அவசியமே இல்லை, நான் சோறு போடுறேன், நீ பணக்காரன் நினைக்க இப்படியே வாழ்ந்துக்கோ. நான் சோறு அப்போ எனக்கு நினைக்கும் மேலேருந்து பொத்துன்னு எல்லாம் காலி கீழே இன்னொரு நம்பி வரத்துக்கு நானே இது வாங்கி முடிச்சுக்கிறேன், வரவே வேலை, எனக்கு இது போதும் அப்படின்னு. அதான் சனீஸ்வரன் குணங்கள் என்னன்னா, எப்போதுமே நான் பணம்லாம் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், எனக்கு தொந்தரவு கேட்கவே கூடாது, ஒரு வார்த்தை கேள்வி கேட்கக்கூடாது. இப்படி தான் சனியினுடைய குணங்களே இருக்கும். இவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் முட்டாளாயிட்டேனா, இது வாழ்க்கைத்துக்கு துப்பு கிடையாது, என்ன கேட்குறது அப்படின்னு ஒரு இடம் போட்டிருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ட்டு சரி வேலைக்காரனை பார்த்து அவன் மயங்க அடையும், இவன் எங்கே வேலை கையாக போய் இடவடா பண்ணிட்டானா, அதனால் எப்படி வைக்கணுமோ அந்த வேலைக்காரனை வச்சுப்பான். அவன் முதலாளிட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க, நடிப்பான், அவ்வளோதான். கொஞ்சம் ஆளாட்டினா ஏறிடுவார், முதலாளி ஏறிடுவாங்க, போயிட்டு வாண்டுவான், அங்கே ஆப் வச்சுருவான். ஸோ பாதி இந்த பில்டிங் இந்த செவ்வாய்க்கு சனிக்கு ஒத்து வராதில்ல, இந்த பில்டிங் கட்டுறது கொள்வது இதெல்லாம் அதெல்லாம் சனீஸ்வரன் ஒரு மெட்டீரியல். இது வரும்போது செவ்வாயை சூப்பர்வைஸ் பண்ணி அவங்க சொல்லுவார குவாலிட்டி இல்லாத போடுறது பண்ணி நாதமாக சனீஸ்வரன் தான். ரெண்டும் ஒரு உறவு. இவன் என்ன சொல்லி அப்படின்னு சனீஸ்வரன் காமிச்சிடறான் புத்தி. இந்த லேபர் இன்டென்சிவ் முதலாளி ஐயோ ரெண்டுமே அப்படி தான் மாற்றி சனியின் செவ்வாயும் சூரியன் செவ்வாயும் ஒன்று. சனீஸ்வரன் சூரியன் சேரவே மாட்டாங்க, மத்தேவரை தொத்து விட்டார் இல்லை உங்களுக்கு. இப்படி குணங்கள் வச்சாதான் வெளிப்பாடல் இப்படி வைக்கும்போது ஒரு ஏக்கம் ஏற்படுறது. கஷ்டமோ நஷ்டமோ வேதனை துன்பமோ அல்லது சந்தோஷமோ ஆனந்தமோ பீடிகை சாதனையும் இருந்தால் தான் லைஃப்பில் இங்கே வாழ முடியும், அனுபவிக்கிறது. அதுக்காக தான் பகவான் படிச்சிருக்கான். யாரையும் கஷ்டப்பட்டு துன்புறுத்தி சார முடியல. கஷ்டத்துக்கு ரெமிடியாருன்னா மருந்தாரு சனீஸ்வரன் தான். ஆனால் அவனை துஷ்பிரயோகம் பண்ணுறோம். தயவுத்து அவன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, முடிய போக வேண்டியதுதான், அப்படியே கடக்க வேண்டியதுதான். பில்டிங் இடிஞ்சு வேறுது, நான் பணக்காரன், அது எப்படி நான் முத்தையிலே பட்டு உருடுவான்னா மொத்தமாக போக வேண்டியதான். கோயந்தாதான் பூமிக்குள்ளே ஒரே தான், எல்லாருக்கும் ஒரே பூமி தான் பூமிக்குள்ளே. அப்புறம் நான் டீசெண்டானாலும் இப்படி இல்லை சாகக்கூடாது, அருமையாக திருப்தியாக நான் வாழ்ந்து சாகணும் அப்படின்னு விட்டுருவேன்னா சரீரம் அது. அதனால் இது எவ்வளவோ விஷயங்களை நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை கொண்டு வரதுன்னா முடியாத காரியம். எப்போ ரியலைசேஷன் வரும்? பாழான பிறகு. நல்லா இருக்குமோ வருமா? அதெல்லாம் வராது, அப்போ பார்த்துக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன அதுக்கு நல்லா அனுபவி, அதை விட்டுட்டு என்னமோ பேசுகிறேன். எனக்கு வேண்டிய ஒருவேளை சோறு திக்க உள்ள திருப்தியான நல்லா தூங்கணும், நல்லா உழைக்கணும், அவ்வளோதான். நான் எப்போ உழைப்பேனோ அப்போ உழைப்பேன், எப்போ தூங்கும் அப்போ எப்போ அவ்வளோதான். எனக்கு இது பெரிய ஸ்டார் லைட்டில் ஒன்று காஃபி என்ன வேணாம், அந்த குடிசையில் சாப்பிட்ற டீ போகுது. இப்படி தான் சனீஸ்வரனுடைய இது. இந்த மாதிரி தான் ஆகாரம் தான் எனக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை, எப்படி வேணால் சாப்பிடுவேன். அந்த போஸ்ட் ஆகாரம் தான் எனக்கு வேண்டாம். டப்பா ஸ்டைலில் அப்படி பூண்டு சாப்பிட்றது, எனக்கு கை போட்டு சாப்பிட்டேன் பழக்கம், இந்த மாதிரிலாம் வேண்டாம். எனக்கு படுக்க பாய் போதும், அந்த உஷா கட்டில். எவ்வளோ எளிமை, ஆடம்பரத்துக்கும் ஒத்தே வராது. அப்படியே ஆடம்பரமாக வாங்கி போட்டால் வச்சுக்கோ சகிக்காது நமக்கு. ட்ரெஸ் கோடே சப்பாக இருக்கும். அதுக்காக வேண்டி இவனுக்கு ட்ரெஸ் கோடு அவனே இயற்கையாக ஃபேக்ட்ரியில் பணம் கொடுத்துருப்பாங்க. டாக்டருக்கு ட்ரெஸ் கோடு, நர்ஸுக்கு ட்ரெஸ் கோடு, வேலைக்காரனுக்கு ட்ரெஸ் கோடு, கிளீனருக்கு ஒரு ட்ரெஸ் கோடு, இப்படிலாம் ஒன்று ட்ரெஸ் கோடு வச்சுருக்கான். லேபருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு கொடுக்கணும், அது மாதிரி டிரைவருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு. இந்த ட்ரெஸ் கோடு வந்தது காரணமே சனீஸ்வரனுக்கு இப்படி கொடுத்தா தான் அவன் லைக் பண்ணுவான். இல்லைன்னா அவனுக்கு தெரியாது, பாழாயிடும், அத்தனை பாழாயிடும். பங்களாவில் கொண்டு குவார்ட்டர்ஸ் கொடுத்து உட்கார வைங்க, அப்போ அந்த குடிசையில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பாழாக்கி நாசம் பண்ணிகிட்டு இருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எதுக்காகனா சம்மந்தமில்லாத கலர் அடிச்சிருப்பான். அதெல்லாம் சனி பண்ணுற வேலை. கேட்டால் வாஸ்தும்பிங்க சொல்லக்கூடாது. இது எல்லா பகுதியும் கிழக்கு பகுதி தான்.
அதில் நமக்கு மேற்கு கிழக்கு பிரிச்சுக்கிறோம் தவிர மொத்தமாக கிழக்கு தான் எல்லாமே. இந்த பாரத பூமி ஃபுல்லாக கிழக்கு தான். சரி, அந்த வாஸ்து வேணாம் இப்போதைக்கு. இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு சம்மந்தப்பட்டவர் இல்லை. விச்சிகத்தில் சுக்கராச்சாரியர் உட்கார்ந்த உடனே அதுவரை மாத கடைசியில் தான் உட்கார்றார், பரவாயில்ல. டைரக்ட் சுக்கரன் குரு தொடர்பு கிடைக்கிறது, சனீஸ்வரன் தொடர்பு கிடைக்கிறது. ஃபுல்லாக வாழ்க்கைக்கு வேண்டிய அம்சங்களில் நிறைஞ்சு வாழக்கூடிய பகுதியை உண்டாக்கிடுறாரு, தொடர்ந்து உண்டாக்குறாரு. சுக்கரனும் புதனும் லாபத்தில் உட்கார்ந்துட்டு இல்லை 9ஆம் வீட்டில் உட்கார்ந்து செய்யக்கூடியவர். மகரத்து 9ஆம் வீடு துலாம், மகரத்துக்கு 10ஆம் வீடு துலாம். துலாத்தில் உட்காந்துட்டு அந்த எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆனால் பார்வை இல்லையே, சனீஸ்வரன் உட்காந்து கும்பத்தெல்லாம் உட்காந்துருக்கு. அதனால் அந்த பிறகு வந்த உடனே பிச்சிட்டு வந்த உடனே அங்கே சனீஸ்வரன் 2ஆம் வீட்டில் உட்காந்து சனீஸ்வரன் கும்பத்தை வந்து பார்க்கக்கூடிய பாரம் கிடைக்கிறது. அவ்வளோதான், ஃபுல் ஸ்விங்கு தான். நீ வேண்டுக்கோ வேண்டோ, என் கடமை உனக்கு செய்யணும் அப்படின்னு திருப்தியாக பகவான் செஞ்சு கொடுத்துருவான். சுக்கராச்சாரி இம்பார்ட்டன்ஸ் லைஃப்பில் பிக்கெஸ்ட் பவர் அத்தாரிட்டி. வாழ்க்கையை கலை நைந்து பொறுத்தான், வெறும்னா இப்படி வெட்டி வாழ்க்கை. சனீஸ்வரன் தொடர்பு இல்லாத எந்த கலையும் பண்ண முடியாது. ஆனால் சனீஸ்வரன் கலையை ரசிக்கிறான்னு தெரியாது. அவனுக்கு வேண்டிய தூக்கம், நல்லா தூங்கணும், கட்டி புரடணும், அவ்வளோதான். எத்தையோ சாப்பிடணும். பீடி தான் பிடிப்பான், சிகரெட் கூட பிடிக்க மாட்டான், கட்டு முடியாது அவருக்கு. சிகரெட்டோட மட்டமான இந்த பழக்கங்கள்லாம் சனீஸ்வரனுக்கு எப்போது உண்டு, அதை மாற்றவே முடியாது. போக பொருள் சொல்லிட்டு நல்ல ஹையஸ்ட்டு போக மாட்டான், எளிமையானது. அது கூட பாருங்கள், அனுபவிக்கிறது கூட. கட்டில் மெத்த போட்டு பண்ணான்னா ஒரு பாய் போதும், அப்படி இப்படியே ஒரு நுண்டுக்கும், அந்த தட்டு போதும். நிறைய பார்த்தா இதெல்லாம் வேணாம், இந்த டேபிள் மேலே புண்ணாக்கு தட்டா போதும், அவ்வளோதான். ஏன் இப்படி சாப்பிடக்கூடாது, மெதுவாக ஸ்பூன் வச்சு எப்படி சாப்பிட, அதெல்லாம் நீ வச்சுக்கோ, எனக்கு வேலைக்காது. ஸோ இப்படி ஒரு அமைப்பு தான் சனீஸ்வரனுடைய அமைப்பு. என்றைக்குமே அந்த சம்மந்தப்பட்ட மகரத்தில் பொறுத்த வரைக்கும் அவருடைய சுகஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய். வேடிக்கை பாருங்கள், லாபத்தானாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் குருவுடைய காலண்டு செஞ்சு கொடுக்குறார், அருமையாக இருக்கும். ஸோ 6ஆம் வீட்டில் உட்கார்ந்த செவ்வாய் மீனத்தில் நல்லா பண்ணி கொடுக்குறார். நல்லா ஒரு கவலையும் இல்லை, மறைவாக பண்ணி கொடுக்குறார். ஏன்னா சனீஸ்வரன் ஏற்றுக்க மாட்டான், எல்லாமே வேணும், அப்படி ஒதுக்கி போயிடுவார். அவனுக்காக வேண்டி பகவான் செஞ்சு கொடுக்குறார். அவருடைய பூர்வ புண்ணியாதியை பார்த்தோன்னா மகரத்தினுடைய பார்த்தா சுக்கராச்சாரியர், அவரே வாலண்டரியாக பண்ணுறார். அவர் வந்து விச்சிகத்தை வந்து தொடர்பு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக குருனுடைய காலில் நின்று அவர்கிட்ட வாங்கி, குருவால் இயலாது இனிமேல், அடுத்த நாளே வக்கரம். அது இது கோயிங் டு டெட்டு, அந்த அளவுக்கு சீரியஸாக பெட்ரிடன் ஆக போகிறார். அதுக்காக உடனே லாஸ்ட் மீட்டிங் பண்ணி கூப்பிட்டு இதை கூப்பிட்றான்னு பேசி, இது மாதிரி இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும், கொள்ளணும், கவனிச்சிக்கணும், என் குழந்தைகள்லாம் கஷ்டப்படக்கூடாது, பார்த்துக்கோ சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சார். ஆண்டவர் பண்ணுறாரு சுச்சு. சந்திரன் சார்ந்து எல்லாரையும் வாழ்த்துறார். பார்த்து சொல்கிறேன், சந்திரன் யாரை கலத்துறோம் சந்திரனுடைய சாரத்தில் ரோஹிணி குரு நின்று உங்களுக்கு கொடுக்குறார். பீரியஸ்தானாதிபதி குரு, அயனசேன குரு, அவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்கள். அதனால் எந்த குறையும் இல்லை. வேண்டாம்னா கூட உங்களை தேடி நாடி எல்லாம் வரும். உறவுகள் பிரிஞ்சிருந்தால் கூட இத்தனை பிரிவுகள் சண்டை போட்டு பிரிஞ்சால் கூட சண்டை போட்டு விட்டுட்டு சமாதானமாகி உங்களுக்காக சர்வீஸ் பண்ண வரும். எல்லா குழந்தைகள் குட்டிகள்லாம் அது எங்கெங்கேயோ இருந்தாலும் எல்லாம் பறந்து வந்து ஒரு கூட்டில் வர மாதிரி எல்லாம் வந்து திருப்பி உங்கள்கிட்டே எல்லாம் வரும். ஆனந்தமான வாழ்க்கை, போகபாக்கிய வாழ்க்கை, ஆனந்த அட்சியமான வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இதெல்லாம் வந்து கிடைக்கும். நிறைய குறையெல்லாம் போய் நிறையா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. காலகாலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் இழுப்பறிச்சிதுன்னா நீட்டின்றதை இப்போ கரெக்டாக முடிஞ்சு எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிடும். ஆக என்ன ஒன்று, உங்களுக்கு காசு பணம் தங்கும். ஒரு நாளைக்காவது நீங்கள் கோடீஸ்வரன் ஆக்கணும்னு பார்த்தா கூட வேறு வழியாக வழி இப்படி போயிடும் உங்களுக்கு. ஏன்னா இயற்கை சனி இல்லை, ஏமாற்றிடுவோம், ஏமாந்து போயிடுவீங்க, இதெல்லாம் இருக்கும். தப்பான முறையில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவீங்க. இதெல்லாம் வந்து சனீஸ்வரன் அவனுக்கு தானாக தண்டனை கொடுத்துக்கிறது. ஏன்னா அவன் ஒரு நாள் பணக்காரன் ஆகக்கூடாது, புத்தி மாறிடுமா. எப்படி இருக்கு பாரு, நான் இப்படி இருந்தால் தான் அதை பற்றி வறுமையினுடைய நிறம் சிவப்பு அப்படின்னு தெருப்பு எனக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது அப்படின்னு சனீஸ்வரன் தனதான பாழாக்கிறதுன்னு மகரம். ஆக இப்பேற்பட்ட தன்மை உள்ள சனீஸ்வரர் எல்லா விதமான சுகபோக வாழ்க்கைகளுக்கு கொடுக்கறதுக்கு பகவானை ஏற்பாடு பண்ணி சுக்கராச்சாரிய தலையிட நின்று செய்கிறார். சுக்கரன் இஸ் இம்பார்ட்டன்ஸ் கிரகா, நவகிரகா.
ஏன்னா அவர் தான் பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிகாரி. 9க்கு உள்ள புதன், 10ஆம் வீட்டுக்கு சுக்கிரன், 2 பேர் சேர்ந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க. சுக்கிரனும் புதன் ஒன்றா உட்காந்து 10ஆம் வீட்டில் உட்காந்து செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் அப்போ யாரையுமே பார்க்கல, சாலநாயன வழியாக தான் பார்க்குறாரு. ஒன்று குரு காலில் இருக்க செவ்வாய் கால், 2 கால் 2 முக்கியமாக செஞ்சு கொடுக்குறாரு. செவ்வாய் லாபாதிபதி, மற்ற சுகஸ்தானாதிபதி. அதே மாதிரி குரு யாருன்னா வீரியஸ்தானாதிபதி, ஆயனசேனாதிபதி. இவன் முக்கியம் 2 பேருமே. ஆக இதெல்லாம் பண்ணி செவ்வாய் முக்கியம். ஆக செவ்வாய் குருஸ்தான்லேருந்து மறைமுகமாக செஞ்சு கொடுக்குறாரு. இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டான்னா, நமக்கு ஒரு காரியம் ஆனோன்னா அவனுக்கு ஒத்து வராது, எதிர்த்தாலும் அவன் தூக்கி போட்டுருவான். ஆனால் அவன்கிட்ட தான் காரியம் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படின்னா அவருக்கு நம்ம ஏதோ காரியம் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சண்டைக்கு போகல, வேறு வழியாக சூழ் போய் நடுநிலை 2 பேருக்கு வேண்டியதை பிடிச்சி அவர் மூலம் இதுவோ காய் சாட்சிக்கிறோமே இல்லையா. அதே மாதிரி குருவுடைய காலில் நின்று செவ்வாய் சத்தம்னா பண்ணி கொடுக்குறாரு. விற்கிற வீடு மிதுன வீடு இவ்வாறு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா விதத்துலேயும் எப்படி பண்ணணுமோ அப்படி எல்லாருக்கும் எல்லா ராசியும் கொடுக்குறாரு. அதில் மிதுனத்தினுடைய இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் வீரியஸ்தானம் குருவானவர் சந்திரன் சாத்திக்கிறார். சந்திரன் யாருன்னா மகரத்துக்கு கலத்தரம், ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அவர் தான். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் ஒரு மாதமாக இருக்கும். பின்னாடி மாதகத்தில் குரு வக்கரமானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கேண்டி வழியெல்லாம் பண்ணியிருக்காரு. சனீஸ்வரன் வக்கர நிவர்த்திக்கு 1 மாதம் கழித்து அவர், அதுக்கு பிறகு அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்குண்டான வழியை ராகு கேது பார்த்துப்பாங்க. இப்படி எல்லா விஷயங்களையும் நமக்கு அனுகூலமாக பகவான் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு. மகரத்துக்கு வாழ்க்கையில் ஒளி பொருந்திய ஒரு காலம் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.